வாமக்கா, என்னடி? அம்மா நானும் அப்பாவும் ராம்நாடு போறோம். நீ என்ன தேடாத, அதான் சொல்லிட்டு போலான்னு வந்தேன். ராம்நாட்டுக்கு போறீங்களா? எதுக்கு இன்னி இடத்துல டவுனுக்கு? அம்மா சொன்னேன்லம்மா, ப்ரௌசிங் சென்டர் போய் பிரிண்ட் அவுட் எடுக்கணும், அப்புறம் மார்க்கல் ஹைலைட்டர் இதெல்லாம் வாங்கணும்னு சொன்னேன்ல, மறந்துட்டியா? ஆமா, என்னமோ எடுக்கணும்னு சொன்னீல, நான் தான் கூட்டிட்டு போறேன்னு சொன்னேன்லடி. அப்புறம் எதுக்கு இப்ப அவசரப்பட்டுக்கிட்டு அவரோட ஓடிக்கிட்டு இருக்க? இல்லம்மா, டவுசர் தாத்தாவுக்கு ஏதோ ஜாமான் வாங்குறதுக்காக அப்பா டவுனுக்கு போறேன்னாங்க. சரி நீனும் வீட்டுல வேலையா இருக்கீல, அதான் நான் அப்பா கூடயே போயிட்டு வந்துடலான்னு கிளம்பிட்டேன். அப்பாவும் கூட்டிட்டு போறேன்ட்டாங்கம்மா, நான் போயிட்டு வந்துடுறேம்மா. சரி சரி, போயிட்டு பார்த்து பத்திரமா வா. அது வேணும் இது வேணும்னு கேட்டு அடம் பிடிச்சுக்கிட்டு ரோட்ல நின்று திட்டு வாங்கிட்டு இருக்காதியே, சரியா? நீ மட்டும் போறியா? தங்கச்சியும் வராளா? அவளுக்கு ஹோம்ஒர்க் இருக்குன்னு போனை பிடுங்கிக்கிட்டா. அவள்லாம் இப்ப வரமாட்டாம்மா, நான் மட்டும்தான் அப்பா கூட போறேன். அதானே கேட்டேன், போன் இருந்தா தானே புள்ள அங்கிட்டு இங்கிட்டு அசையாது. போனை போடுங்கன்னா இன்னும் யாரும் நானும் வரோம்னு குதியாட்டம் போட்டு கிளம்பி இருக்கேன். சரி சரி, பார்த்து பத்திரமா போயிட்டு வா, சரியா? சரிம்மா. உனக்கு ஏதாவது வாங்கிட்டு வரட்டுமா? ஏதாவது உனக்கு வேணுமாம்மா வீட்டுக்கு? வீட்டுக்கு எல்லா சாமானும் இருக்கு, என்னத்த வாங்க போற? அடியில ஒரு நோட்டு மட்டும் எனக்கு வாங்கிட்டு வரியா? ஒரு நோட்டு, நல்ல பேனா, இது 2 அம்மாக்கு வாங்கிட்டு வா. அம்மா, நீ எதுக்குமா நோட்டு பேனா கேக்குற? என்ன படிக்க போறியா? இனிமே போய் படிக்க பள்ளிக்கூடத்துல உட்காந்து நான் பாடம் நடத்த போறேன். இவ ஒருத்தி படிக்க வேண்டிய காலத்துல ஒழுங்கா பள்ளிக்கூடத்துக்கு போய் படிச்சிருந்தாத்தே இந்நேரம் ஒரு டீச்சர் ஆயிருப்பனே, இல்ல ஒரு பேங்குக்காக வேலைக்கு போயிருப்பேன். ஒரு மண்ணும் தெரியாம தானே இப்படி சட்டிப்பானை சொரங்கிக்கிட்டு உட்கார்ந்து இருக்கான். அப்படி எதுக்குமா நோட்டு பேனா கேக்குற? கடையில அன்னன்னைக்கு வியாபாரம் ஓடுது, வரவு எம்பிட்டு செலவு எம்பிட்டுனே தெரியாம இருக்கு. நேத்து தான் மாடன்னு சொன்னா அக்கா ஒரு நோட்டு போட்டு டெய்லியும் எழுதிக்கிருவோம், அப்பத்தான் நம்மளுக்கு கணக்கு வழக்கு தெரியும், இல்லைன்னா கணக்கை விட்டுருவோம். அப்புறம் கடைசியில உட்காந்து அதுல அம்பிட்டு இதுல எம்பிட்டுன்னு குடஞ்சுக்கிட்டு இருப்போம்னு. அதனாலதான் ஒரு நோட்டு போட்டு எழுதிக்கிட்டோம்னா நம்மளுக்கும் தெளிவா இருந்துக்கிறோம்ல. எம்பிட்டு அரிசி போட்டா எம்பிட்டு சுட்டோம், அதுல எம்பிட்டு வரவு போக செலவு வந்திருக்கு, செலவு போக வரவு வந்திருக்குன்னு பாத்துக்கறணும்ல. எழுத்தப்படி எழுதி வச்சுக்கிட்டா தண்டி நல்லா இருக்கும், அப்பதானே எல்லாருக்கும் சரியா இருக்கும். நம்ம ஒத்தாள் இல்லையில 4 பேரும் சேர்ந்து நடத்துற வியாபாரம், கணக்கு சரியா இருக்கணும்லம்மா. ஆமாம்மா, எதையுமே எழுதி வச்சுட்டோம்னா நல்லாதான் இருக்கும். சரி, அப்ப நான் உனக்கு ஒரு நோட்டும் பேனாவும் வாங்கிட்டு வந்துடுறேன். சரி மக்கா, வாங்கிட்டு வா, மறந்துடாத. நான் மறக்க மாட்டேம்மா. நிம்மி, நேரம் ஆயிருச்சுடா, என்னடா பண்ற? அப்பா கூப்பிடுறாங்க, அப்ப நான் வரேம்மா. சரி சரி, ஓடு, பார்த்து பத்திரமா போயிட்டு வா. ஓகேம்மா. நிம்மி, வந்துட்டேன்ப்பா. அண்ணி வேற நீட்டா ட்ரெஸ் பண்ணி கலக்கலா வரணும்னு சொல்லிட்டாங்க. எல்லார்கிட்டையும் என் நாத்தனாரு தம்பி பொண்டாட்டின்னு காட்டுற அளவுக்கு பெருமையா வரணும்னு சொன்னாங்க. ஆனா எனக்கு என்ன சாரி கட்டுறதுன்னு ஒண்ணுமே புரியலையே. இப்ப நான் என்ன பண்றது? இந்த மனுஷனும் கொஞ்சம் கூட ஹெல்ப் பண்ண மாட்டேங்கிறாரு. இது கட்டலாமா? இல்ல இது கட்டலாம். இல்ல இதெல்லாம் வேணாம், வேற ஏதாவது டிசைனர் சாரி, காட்டன் சாரி, சில்க் சாரி. ஐயோ, இப்ப நான் என்னத்த கட்டுவேன்? என்ன மேடம், என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? ஹலோ, என்னங்க நீங்க ஹலோன்னு கூலா வரீங்க? கொஞ்சம் கூட பொறுப்பே இல்லையா உங்களுக்கு? என்ன ஆச்சுடி, ஏன் இவ்ளோ சூடா இருக்க? பொறுப்பில்லாத அளவுக்கு அப்படி என்ன பண்ணிட்டேன் நானு? அண்ணி என்ன சொல்லிட்டு போனாங்க? சாவி என்ன சொன்னா? கல்யாணத்துக்கு நாளைக்கு சீக்கிரமா வந்துருங்கன்னு சொன்னா, அவ்வளவுதானே. இதுக்கு எதுக்கு இவ்ளோ டென்ஷன்? அண்ணி அவ்வளவுதான் சொன்னாங்களா? கொஞ்சம் நல்லா யோசிச்சு பாருங்கங்க. வேற என்னடி சொன்னா? சரி நீ தான் சொல்ல. நாளைக்கு அவங்க மாமியார் வீட்டுல ஃபங்க்ஷன், அதனால என் தம்பி பொண்டாட்டின்னு காட்டுற அளவுக்கு கெட்டா நீட்டா டீசெண்டா வேற லெவல்ல கிளம்பி வரணும்னு சொன்னாங்கல்ல, மறந்துட்டீங்களா? அவளே ஒரு லூசு, அவளே இத்து போன புடவைய கட்டிட்டு தான் சுத்திட்டு வருவா. அவ சொல்றான்னு நீ உட்காந்து புரட்டிட்டு இருக்கியா? சும்மா ஏதாவது ஒன்னு எடுத்து கட்டிட்டு வா, உனக்கு எது கட்டினாலும் கியூட்டா இருப்ப. இந்த சமாளிஃபிகேஷன்ல இங்க வேணா தம்பி, எனக்கு நீட்டா டீசெண்டா சூப்பரா கலக்கலான ஒரு புடவையோ செலக்ட் பண்ணிட்டாங்க. அந்த புடவைய கட்டிட்டு போய் தான் அண்ணியை நாளைக்கு நான் இம்ப்ரெஸ் பண்ணணும். இதெல்லாம் கொஞ்சமாவது லாஜிக்கா இருக்கா மேடம்? கட்டுன புருஷன் என்ன இம்ப்ரெஸ் பண்ணணும்னா பரவாயில்ல, எங்க அக்காவை இம்ப்ரெஸ் பண்ணி என்னடி பண்ண போற? இங்க பாருங்க, நம்ம கல்யாணத்துக்கு அப்புறம் உங்க ஃபேமிலிக்கு நான் வர ஃபர்ஸ்ட் ஃபங்க்ஷன். இந்த ஃபங்க்ஷன்ல அண்ணி என்ன சொன்னாங்க? எல்லாரும் விக்கி பொண்டாட்டிய பாரு, அவ என்ன புடவை கட்டியிருக்கா, அவ என்ன நகை போட்டிருக்கா, அவ எப்படி ட்ரெஸ் பண்ணிருக்கான்னு எல்லாரும் என்னதான் பாப்பேன்னு சொன்னாங்கல்ல. சும்மா இப்படி பேசிட்டு இருந்தா என்ன அர்த்தம்? ஓகே, கூல். எதுக்கு இவ்வளவு டென்ஷன்? இப்ப என்ன, உனக்கு ஒரு நல்ல சாரி செலக்ட் பண்ணணும், அவ்வளவுதானே? ஆமா. சரி காட்டு, உன்கிட்ட இருக்கிறதுலயே நல்ல ரிச்சான சாரி எந்த சாரின்னு காட்டு, அதுலயே பெஸ்டான ஒரு சாரியா செலக்ட் பண்ணிடுவோம். இந்த ஆரஞ்சு கலர் நல்லா இருக்கா?
வாவ், சூப்பரா இருக்குடி வாலு. நீ கட்டுனா செம்மையா எடுப்பா இருக்கும். ஆனா எனக்கு பிடிக்கலையே. பிடிக்கலையா? நல்லா தானடி இருக்கு. நல்லா தானே இருக்கு. ஆனா கல்யாண ஃபங்க்ஷனுக்கு கட்டிட்டு போறது மாதிரி இல்லையே. கோவிலுக்கு கட்டிட்டு போறது மாதிரி ட்ரெடிஷ்னலா இருக்கு. கோவிலுக்கு கட்டிட்டு போக தனி புடவை, கல்யாணத்துக்கு கட்டிட்டு போக தனி புடவைன்னு புடவை ரகத்தை பிரிச்செல்லாமா வச்சிருக்காங்க. அடக்கடவுளே, இம்புட்டு நாளா எனக்கு தெரியாம போச்சே. இங்க பாருங்க, சும்மா கிண்டல் பண்ற வேலையெல்லாம் வச்சுக்காதீங்க. அப்புறம் என்ன மாரியம்மன் கோவில்ல கூழ் ஊத்துறது மாதிரி வந்திருக்கான்னு சொல்லுவாங்க. இந்த பிளாக் கலர் எப்படி இருக்கு பாக்குறீங்களா? வாவ், Black வித் கோல்டன் கலர் மிக்சர் வேற லெவல்ல இருக்கு. நீ கட்டுனா அந்த கல்யாணத்துல இருக்கிறவங்க எல்லாரும் ஒன்னதான் பாப்பாங்க. செம்மையா இருக்கும் நைந்தாரா. ஆனா இதையும் கட்டிட்டு போக முடியாதே. ஏன் ஏன் கட்டிட்டு போக முடியாது? நல்லா தானே இருக்கு. நல்ல கோல்டன் கலர் ஜரிகை வச்சு சூப்பரா இருக்குடி. ஏங்க, கல்யாணத்துக்கு போறோம், கருப்பு புடவைய கட்டிட்டு போனா அபசகுணமா பேச மாட்டாங்க? இங்க பாரு, இன்னாரு மருமக இப்படி புடவை கட்டிட்டு வந்திருக்கான்னு அத்தை மாமாவை தாங்க தப்பா பேசுவாங்க. அவங்கள தப்பா பேசினா எனக்கு மனசு கஷ்டமா இருக்கும்ல. ஆமா, சரிதான், நீ சொல்றது ஓகே தான். சரி, Black வேண்டாம், வேற ஏதாவது நல்ல கலரா இடு, அத பாப்போம். ரெட் கலர் நல்லா இருக்கா பாருங்க. இந்த சாரி தான் வாலு உனக்கு சூப்பரா இருக்கும். இதை தானடி நீ முன்னாடியே எடுத்து கொடுத்துருக்கணும். சும்மா ஆரஞ்சு கருப்புன்னு கண்ட கலரையும் தூக்கி கொடுக்குற. இந்த ரெட் கலர் தான் உனக்கு சிகப்பு ரோஜா மாதிரி தேவதை மாதிரி இருப்ப. வேற லெவல்ல இருக்கும். நீ இதையே கட்டிக்கோ. ஆனா இதையும் கட்ட முடியாதே. ஏண்டி, இது நல்லா தானே இருக்கு. நல்ல கிராண்டா இருக்கு, லுக்கா இருக்கு, டிசைனரா இருக்கு, சூப்பரா இருக்குமா. உனக்கு நல்ல எடுப்பா இருக்கும் நைந்தாரா. தேவையில்லாம நீ மண்டை போட்டு குழப்பிக்காத. இதையே கட்டிட்டு வா. வேற லெவல்ல தரமா இருக்க போற பாரு. இல்லங்க, இந்த ரெட் கலர் சாரிக்கு பிளவுஸ் சுத்தமா பத்தவே இல்ல. இப்ப நான் கல்யாணத்துக்கு அப்புறம் 3-4 கிலோ வெயிட் போட்டுட்டேன் போல இருக்கு. நான் பேசாம வெயிட் லாஸ் பண்ணட்டுமா? வெயிட் லாஸ் எல்லாம் பண்ணிக்கலாம். ஆனா உடனே பண்ண முடியாதுல்ல. வேணும்னா நீ பிளவுஸ பிரிச்சு விட்டு போட்டு பாரு. இல்லங்க, இந்த சாரி கல்யாணத்துக்கு முன்னாடி ரொம்ப நாளுக்கு முன்னாடியே எடுத்தது. அப்ப எடுத்த பிளவுஸ் தானா இப்ப சுத்தமாவே பத்த மாட்டேங்குது. மத்த பிளவுஸாவது பரவாயில்ல, இதை பிரிச்சு விட்டாலும் பத்தாதே. இதுக்கு நான் ஏதாவது பிளவுஸ் எடுத்து தான் தைக்கணும். அதுக்கெல்லாம் டைம் இல்லடி. நம்ம நாளைக்கு காலையில ஃபங்க்ஷனுக்கு கிளம்பணும். இதுக்கு தான் நான் அப்பவே சொன்னேன். நீங்க தான் என்ன சாப்பிடுன்னு சொல்லி குண்டாக்கி விட்டுட்டீங்க. இப்ப பாருங்க, எனக்கு எந்த பிளவுஸுமே பத்த மாட்டேங்குது. எல்லாமே உங்களால தான். அடி பாவிங்களா, திருத்த முடியாதுடி. உங்களெல்லாம் திருத்தவே முடியாது. உன்னையும் ஃபங்க்ஷனுக்கு மதிச்சு கூப்பிட்டு சீக்கிரமே வா, அதுலயும் கிராண்டா வான்னு ஒருத்தி சொல்லிட்டு போனா பாரு, அவளை போய் நான் வச்சுக்கிறேன். உன்னால முடிஞ்சா நாளைக்கு ஃபங்க்ஷனுக்கு கிளம்பி வா. இல்லைன்னா நான் மட்டும் போய் அட்டன் பண்ணிட்டு வந்துடுறேன். நீ வீட்லயே நல்லா படுத்து ரெஸ்ட் எடு. என்னம்மா செல்லம்ல, நான் மட்டும் போயிட்டு வந்துட்டா. ஓஹோ, இப்பதான் புரியுது. அன்னைக்கு உங்க அக்கா சொன்னாங்க, அவங்க வீட்டு சைடு ஏதோ ஒரு பொண்ணு நீங்க சைட் அடிச்சு பின்னாடியே துரத்தி சுத்திட்டு இருந்தீங்களாமே. இப்பதான் எனக்கு புரியுது. அப்ப அவங்க வீட்டு ஃபங்க்ஷன்ல அந்த பொண்ணும் வரும், நீங்களும் போய் நான் இல்லாம கெத்து காட்டி அந்த பொண்ணை சைட் அடிக்கலான்னு பிளான் பண்ணிருக்கீங்க. அதனால தானே என்ன கழட்டி விட பாக்குறீங்க. நல்லா புரிஞ்சு போச்சு. ஐயோ, நான் நல்லா ஏமாந்துட்டேனே. அக்கா, இப்படி ஒரு ஆளை என்ன கல்யாணம் பண்ணி வச்சு வாழ்க்கையவே கெடுத்துட்டியேக்கா. அக்கா அக்கா, ஒரு சாரி செலக்ட் பண்றதுக்கெல்லாம் என்னடி எவ்வளவு பெரிய வார்த்தை எல்லாம் சொல்ற. அப்படியெல்லாம் ஒண்ணும் இல்ல நைந்தாரா. உன்னை விட்டுட்டு நான் அப்படியெல்லாம் யாரடி பார்க்க போறேன். பேசாம நீனும் கிளம்பி வா. நம்ம நாளைக்கு இல்ல நம்ம முதல்ல துணி கடை போய் உனக்கு ஒரு நல்ல சாரியா பார்த்து எடுத்துக்கிட்டு உனக்கு பிளவுஸையும் தச்சு நாளைக்கு போட்டுக்கிட்டு 2 பேரும் சேர்ந்தே போவோம். கல்யாணம் முடிஞ்சாலும் பரவாயில்ல, நம்ம போய் மத்தியானம் நல்லா சாப்பிட்டுட்டு வந்துடலாம். 2 பேரும் சேர்ந்தே போலாம். ஓகேவா? அப்போ உங்க வீட்டு கல்யாணத்துக்கு நான் சாப்பிட தான் வரணும்னு சொல்றீங்களா? அப்போ ஃபங்க்ஷன்ல வந்து முன்னாடி எல்லாம் நிக்க வச்சு போட்டோலாம் எடுக்க மாட்டீங்களா? இப்ப புரிஞ்சு போச்சுங்க. நான் இப்ப முன்னாடி மாதிரி இல்ல. கல்யாணத்துக்கு முன்னாடி ஒல்லியா ஸ்லிம்மா அழகா இருந்தேன். இப்ப நல்ல வெயிட் போட்டு ஒரு மாதிரி ஆயிட்டேன்ல. அதனாலதான் நீங்க உங்க ஆளுங்க முன்னாடி எல்லாம் என்ன கூட்டிட்டு போறதுக்கு வெக்கப்படுறீங்க போல் இருக்கு. பரவாயில்ல, நான் எங்கேயும் வரல. மறுபடியும் வந்து கல்யாணத்துல சாப்பிட்டுட்டு இன்னும் குண்டாகிறதுக்கா? எனக்கு ஒண்ணு வேணாம், நான் வீட்லயே இருந்துக்கிறேன். அக்கா அக்கா, நம்ம மோசம் போயிட்டோம்க்கா. அப்படிலாம் ஒன்னும் இல்லடி. இப்ப என்னடி நடந்துச்சு? எதுக்கடி அழுகுற? மோசம் போற அளவுக்கு நான் என்னடி பண்ணிட்டேன்? நைந்தரா, ஒன்னும் பிரச்சனை இல்ல. பீரோல உள்ள சாரி எல்லாம் புரட்டி போட்டு உனக்கு பிளவுஸ் எல்லாம் போட்டு பார்த்து உனக்கு எது கரெக்டா இருக்கோ, எது அழகா இருக்கோ பொறுமையா பார்த்து விடிய செலக்ட் பண்ணி நாளைக்கு காலையில விடிஞ்ச உடனே போய்க்கலாம். சரியா? நீ பொறுமையா செலக்ட் பண்ணுமா, ஒன்னும் பிரச்சனை இல்ல. நீ குண்டாலாம் ஆகல, அழகா இருக்க, கியூட்டா இருக்க. ஐயோ, எவ்வளவு கியூட்டா செம்மையா இருக்கு தெரியுமா? உன்ன மாதிரி ஒரு அழகுக்கு பக்கத்துல ஐஸ்வர்யா ராயே நின்னாலும் தோத்து போய் தான் நீ
சிரிப்பா. நீ அவ்வளவு அழகு தெரியுமா? அதனால நீ பொறுமையா கிளம்பு, நான் வெயிட் பண்றேன். நிஜமா? நிஜமா. அதை விட எனக்கு வேற என்ன வேலை இருக்கு சொல்லு. நீ பொறுமையா செலக்ட் பண்ணு. பொண்ணுங்கனாலே புடவை விஷயத்துல இப்படிதான்ங்கிறது தெரிஞ்சுதானே நான் கல்யாணம் பண்ணாம இருந்திருக்கணும். ஆனா பண்ணிட்டேன், என்ன பண்றது? ஒன்னும் பிரச்சனை இல்ல. நீ பொறுமையா புடவைய செலக்ட் பண்ணு, நம்ம மெதுவா போய்க்கலாம். ஓகே, நீ பாரு 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 பாரு, அந்த புடவைய பாரு, அந்த கலர் உனக்கு நல்லா இருக்கான்னு பாரு. சரி. இப்ப நான் ஏதோ உன்னை அடிச்சு அழுக விட்டது மாதிரி இப்படி கண்ணீரை வடிச்சிட்டு உட்கார்ந்துருக்காதம்மா. அசிங்கமா இருக்குல்ல? நீ எவ்வளவு அழகி, பேரழகி. உன் கண்ணுல இருந்து கண்ணீர் வந்தா இந்த மாமனோட மனசு தாங்காதுடி என் தங்கம். அப்படியே கண்ணீரை தொடச்சிட்டு செலக்ட் பண்ணலாம். சரிங்க, நான் அழுக மாட்டேன். வாங்க செலக்ட் பண்ணலாம். எனக்கு ஏற்கனவே பிறந்த வலிவலோ, இதயத்தை கயிறு கட்டி இழுத்த வலிவலோ, ஒளிர் சிந்தும். என்னங்க மருதாயி, என்னங்க மாத்திரை போட்டதுக்கு இப்ப காய்ச்சல் குறைஞ்சிருக்கா என்ன? பரவாயில்லையா? காய்ச்ச பரவாயில்ல மருதாயி, இந்த சளிதான் என்னைய போட்டு வாட்டி வதக்கிது. சோத்தை நல்லா கொலைய வடிச்சு சீரக மிளகு பூண்டெல்லாம் நச்சு போட்டு ரசம் வச்சு நல்லா குழப்பு நாப்பில கொண்டுட்டு வந்திருக்கேன். 2 வாங்கி குடிச்சு பாருங்க, கொஞ்சம் நல்லா தெரியும். சளியவும் நல்லா அறுத்து விட்டுரும். வேணா மருதாயி, என்னால ஒன்னும் சாப்பிட முடியலம்மா. வேணா, நீ போய் சாப்பிடு. இப்படி பட்டினியா கிடந்த உடம்பு என்னத்துக்காக? சும்மாவே உடம்புல ஒண்ணும் இல்ல. 2 வாய் என்னத்தையாவது சாப்பிட்டுக்கிட்டு மாத்திரைய போடுங்க, அப்பதானே தேவலையா போகும். இப்படி இருமிக்கிட்டு கிடந்தா என்னன்னு சரியா போகும். இந்தாங்க ரசத்தை நல்லா கரைச்சு கொண்டுட்டு வந்திருக்கேன், இதை குடிங்க. 4 வாயை குடிச்சிட்டு மாத்திரைய போடுங்க, அப்பதானே கேக்கும். வேணா மருதாயி, சொன்னா கேளுமா. என்னால முடியல, வாயெல்லாம் கசந்து கிடக்கு. ஆஸ்பத்திரிக்கு போய் ஒரு ஊசி போட்டுட்டு வந்தா தேவலைன்னு நினைக்கிறேன். சாயங்காலம் ஆஸ்பத்திரிக்கு என்ன போயிட்டு வருவோமா? மருதாயி, உன்னையத்தையும் கேக்குறேன், சாயங்காலம் ஆஸ்பத்திரிக்கு போயிட்டு வருவோமா? ஆஸ்பத்திரிக்கு போறதுக்கு காசு வேணும்லங்க. கையில 1 ரூபா காசு இல்லையே. ராசேந்திரன் வேலை இல்லாம உட்கார்ந்துருக்கேன். அவன் சாப்பாட்டு செலவுக்கே வீட்டுக்கு கொடுக்கறது இல்ல. அவன்கிட்ட போய் ஆஸ்பத்திரி செலவுக்கு 500 கூட 1000 கூடன்னு கேட்டோம்னா புள்ள ரொம்ப சங்கடப்பட்டு உடஞ்சு போயிடுவானே. என்னங்க பண்றது? சரி மருதாயி, ஒன்றும் பிரச்சனை இல்லை, நான் மாத்திரைய போட்டுக்கிறேன். ஆஸ்பத்திரிக்கு எல்லாம் பிள்ளைகிட்ட காசு கேட்காது சிரமப்படுவேன்ல, நான் அதை மறந்துட்டேன் பத்தியா. ஒன்றும் பிரச்சனை இல்லை, சாப்பாடை கொடு, நான் சாப்பிட்டுக்கிறேன். ராசேந்திரப்பா, நான் ஒன்னு சொன்னுவேன், நீங்க என்னைய திட்டக்கூடாது. சொல்லு மருதாயி, நான் எதுக்கு உன்னைய திட்ட போறேன், சொல்லுமா. இல்லங்க, 2-3 நாளா சாப்பிடாமலே கிடக்கிய. உடம்பும் வீணா போயிரும்ல. குளுக்கோஸ் போட்டாத்தான் கொஞ்சம் தெம்பா இருக்கு. எதுக்கு நான் மருமக சௌமியாட்ட போய் ஒரு வார்த்தை கேட்டு 500 ரூபா காசு வாங்கிட்டு வரவா? மருதாயி, நம்ம மருமக தானுங்களே, இப்ப அவளால தானே இந்த குடும்பம் ஓடிக்கிட்டு இருக்கு. என்னங்க பண்றது? ரோசத்துக்கு பாத்துக்கிட்டு நம்ம முடியாம கிடந்தா நம்மள வந்து யாரு பாப்பா? ஏங்க எப்படி நினைக்கிறீங்க? அதுவும் நம்ம பிள்ளை விட்டு காசு தானுங்களே. நான் செத்தாலும் செத்துட்டு போறேன். அவ கையால 1 ரூபா காசு வாங்கிட்டே நான் வைத்தியம் பார்க்கணும்னு ஒன்னும் அவசியம் இல்ல. எனக்கு அந்த காசு அவசியமும் இல்ல. முன்னாடி போய் 500 ரூபா காசு கேட்டதுக்கு அசிங்கப்படுத்தி அனுப்புனாலே அதெல்லாம் உனக்கு பத்தாதா? மறுபடியும் என்னாலையும் போய் நீ அசிங்கப்பட்டு வரணுமா? ஆமா, இந்த ரோசத்துக்கு ஒன்னும் குறைச்சும் இல்ல. இப்படி இருமிக்கிட்டு இது பண்ணிக்கிட்டு கடந்து என்னத்துக்காக போகுது? அவ யாரு? நம்ம மருமக தானே. முன்னாடி மாதிரிலாம் சௌமியா கிடையாது, இப்ப ரொம்ப மாறிட்டா. இத சொல்ல போனா உங்களுக்கு குத்தமா இருக்கு. நம்ம வீட்டுல உள்ளவங்கள்ட்ட வாங்குறதுல என்ன குத்தம்? இப்படித்தான் வைராக்கியமா இருந்தானா என்னத்த சொல்றது? வயசான காலத்துல என்னத்தையோ கொடுக்கறத குடிச்சுட்டு போற அன்னைக்கு போய் சேரணும். இப்படி இருந்தாலும் எங்கதான் போவேன், என்னதான் செய்வேன்? அம்மா, ராசேந்திரா, அப்பாக்கு இப்ப எப்படிமா இருக்கு? உடம்புக்கு பரவாயில்லையா? இருக்காருப்பா. காய்ச்சல்லாம் நல்லா விட்டுருச்சு. லேசா இருமலு, லேசா சளியுண்டே இருக்கு. சாயங்காலத்துக்கு அம்மா ஆவி பிடிச்சோன்னா சரியா போயிடும். ஏமா பொய் சொல்றீங்க? அப்பா இருமுறை சத்தம் ஹால் வரைக்கும் கேக்குது. லேசா இருமலும் லேசா சளியும்னு சாதாரணமா சொல்றீங்க. ஏமா என்கிட்ட சொன்னா நான் வைத்திய செலவுக்கு காசு தர மாட்டேன், கையால் ஆகாத பையன்னு என்கிட்ட சொல்லாமலே மறைக்கிறீங்களா?
அப்படியெல்லாம் இல்லடா ராசேந்திரா. அப்பாவுக்கு ஒண்ணும் இல்ல, வயசானதுனால லொங்கு லொங்குன்னு இருமுறாரு, மத்தபடி ஒண்ணும் இல்லப்பா. வேணும்னா உங்க அப்பார்ட்ட கேளு. ஆமாடா ராசேந்திரா, ஒண்ணும் இல்லடா. எப்போதும் இந்த சீசன்ல வர்றது தானே. பனி கொஞ்சம் அதிகமா இருக்கிறதுனால இருமல் அதிகமா இருக்கு. நீ சிரமப்படாதப்பா. இந்தாங்கம்மா, இதுல 1000 ரூபாய் பணம் இருக்கு. சாயங்காலம் அப்பாவை ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு போயிட்டு அப்பாவுக்கு ஒரு ட்ரிப்ஸ் ஏத்திட்டு வந்துருங்க. மெடிசன் என்ன கொடுத்தாலும் வாங்கிட்டு வாங்கம்மா. ராசேந்திரா, பணமெல்லாம் வேணாண்டா, கையில காசு இல்லைன்னு சொன்ன. இப்ப 1000 ரூபாய கொண்டுட்டு வந்து கொடுக்கற சௌமி அகண்டு கொடுத்துச்சா? இல்லம்மா, அக்கௌண்ட்டை மெயின்டைன் பண்றதுக்காக ஒரு 1000 ரூபாய் பணம் வச்சிருந்தேன். அந்த பணத்தை எடுத்துட்டு வந்தேம்மா. இந்த 1000 ரூபாயை பிடிங்க, நான் பாத்துக்கிறேன். அப்படி எடுக்க கூடாதுல்ல சாமி. 1000 ரூபாய்னால அக்கௌண்ட்ல போட்டு வைக்கணும்லடா. அதை எடுத்துட்டு வந்து கொடுத்தீங்கன்னா உனக்கு ஏதாச்சும் பிரச்சனை ஆயிர போகுது. நீ வச்சுக்கடா, உனக்கு ஏதாவது ஆத்திர அவசரம்னா வேணும்ல. அக்கௌண்ட்டே சும்மாதானமா இருக்கு, அதை நான் மெயின்டைன் பண்ணி என்ன பண்ண போறேன்? ஒன்றும் பிரச்சனை இல்லைம்மா. அப்பாவுக்கு ஆகாத பணம் என்கிட்ட இருந்து என்ன ஆக போகுது? பிடிங்கம்மா, அப்பாவை ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு போயிட்டு வாங்க. நான் ஆட்டோக்கு சொல்றேன். சரியா? சரி, நான் கூட்டிட்டு போறேன். முத்து ஆட்டோவுக்கு தான் சொல்றேன். அவனுக்கு பணம்லாம் எதுவும் கொடுக்க வேணாம், நான் அவன்கிட்ட அப்புறமே கொடுத்துக்கிறேன். சரியா? நீங்க ஹாஸ்பிட்டல் செலவு மட்டும் பார்த்துக்கோங்க. ஏதாவது ஒண்ணுன்னா கூப்பிடுங்கம்மா. நான் வேலை விஷயமா கொஞ்சம் வெளியில போறேன். கால் பண்ணுங்க, நான் எங்க இருந்தாலும் வந்துடுறேன். சரிப்பா, போயிட்டு வா. இன்னைக்காவது கண்டிப்பா உனக்கு வேலை கிடைக்கணும்னு அந்த ஆத்தா கிட்ட நான் வேண்டிக்கிறேன். கண்டிப்பா உனக்கு வேலை கிடைக்கும் ராசேந்திரா. மனம் தளராம போயிட்டு வா. சரிம்மா. அப்பா, உடம்பு பார்த்துக்கோங்க, நான் வரேன். போயிட்டு வாப்பா. பத்திரமா போயிட்டு வா. பத்திரமா போயிட்டு வா. அப்பாவை பார்த்துக்கோங்கம்மா, நான் வரேன். அப்பா ஒரு உப்பு மாதிரி உப்பில்லாம உணவு ருசிக்குமா? அப்பா ஒரு கனவு மாதிரி கனவில்லாம வாழ்க்கை இனிக்குமா? நிழலும் நிஜமும் அப்பா தானடா, தினமும் அவரை வணங்கி பாரடா. பேச்சாய் மூச்சாய் நம்மில் கலந்தவர் அப்பா தானடா, நம் அப்பா தானடா. நிம்மி, அப்பா உன்கிட்ட ஒன்று கேட்பேன், நீ உண்மையே சொல்லணும். நீங்க என்ன கேட்க போறீங்கன்னு எனக்கு தெரியுமே. அப்படியா? என்ன கேட்க போறேன்னு சொல்லு பாப்பா. நீ ஏன் பாப்பா கூட சண்டை போட்டுட்டே இருக்கேன்னு கேட்பீங்க, அதானே? அதுவும் தான், ஆனா வேற ஒன்று கேட்கணும். வேற ஒண்ணா? வேற என்னப்பா இருக்கு? ஒண்ணுமில்ல, உனக்கு அப்பா ரொம்ப பிடிக்குமா இல்ல அம்மா ரொம்ப பிடிக்குமா? யாரு ரொம்ப பிடிக்குன்னு சொல்லு பாப்பா. ஏன்பா இப்படி கேக்குறீங்க? 2 பேரும் தான் பிடிக்கும். ஏய், அப்படியெல்லாம் சொல்லி சமாளிக்கப்படாது. அப்பா கொஞ்ச நாள் அம்மா கிட்ட சண்டை ஓட்டு கோச்சுக்கிட்டு இருந்தேன்ல, அந்த நேரத்துல என்னைய நீ வெறுக்கத்தானே செஞ்ச. அப்பாவை உனக்கு பிடிக்கல தானே? அப்பா, அவ சேட்டை பண்றாங்கிறதுக்காக அவளை பிடிக்கல, என்ன மட்டும்தான் பிடிக்குதுன்னா சொல்லுவீங்க? யாராவது கேட்டா 2 பேரையும் தானே பிடிக்குதுன்னு சொல்லுவீங்க. அப்படிதான்ப்பா எனக்கும் அம்மாவையும் பிடிக்கும் அப்பாவையும் பிடிக்கும். அப்ப அப்பா சேட்டை பண்ணிட்டு இருக்கோம்னு சொல்ற, அதானே? இல்லப்பா, அப்படிலாம் இல்ல. அம்மா கிட்ட கோவமா பேசும்போது கொஞ்சம் கஷ்டமா இருக்கும். அம்மா பாவம் இல்லப்பா. அம்மாவோ அப்பா கோவப்படுற மாதிரி நடந்துக்க கூடாதுல்ல. சுப்பிரமணியனே, என்ன வேலை இதான்? என்ன இந்த நேரத்துக்கு இங்கிட்டு போற? வயக்காட்டுல வேலை இல்லையா? நீங்க என்னன்னு இங்கே இருக்கீங்க? கோயிலுக்கு போலையா? கோயிலுக்கா? நான் இந்த கோயிலுக்குடா போறேன். என்ன விசேஷம் திடீர்னு? இல்லனே, காலையிலேயே லைலா பாப்பா அம்மா எல்லாரும் கோயிலுக்கு கிளம்புனாங்கல்லனே. குலதெய்வம் கோயிலுக்கு அப்ப நீங்க போகலையா? என்ன வேலை இதான் உளர்ற? குலதெய்வம் கோயிலுக்கு நான் இல்லாம என் பிள்ளை இல்லாம அம்மா எப்படி போவாங்க? லைலாவை கூட்டிட்டு அம்மா எதுக்கு எங்க குலதெய்வம் கோயிலுக்கு போறாங்க? அதெல்லாம் இருக்காது, நீ என்னத்தையாவது உளராத. ஐயோ இல்லனே, நான் எதுக்கு உளர போறேன்? காரு பிடிச்சி கோயிலுக்கு போனான்னே, நான் நீங்களும் சேர்ந்துல போயிருப்பீன்னு நினைச்சேன். காரை பிடிச்சி போனாங்களா? குலதெய்வம் கோயிலுக்கு தான் போறோம்னு சொன்னாங்களா வேலாயுதான்? அட ஆமாண்ணே, அன்னைக்கு சாக்கடிச்சு அவசகுணமா மாலையும் கழுத்துமா கிடந்தாங்கல்ல, அந்த மாதிரி கிடந்தது ஏதோ குடும்பத்துக்கு ஆகாதான். மொட்டைக்காராத்தா குப்பை மாத்தாலாம் கோயிலுக்கு போயிட்டு வா, குடும்பத்தோட கோயிலுக்கு போயிட்டு வந்தா உன்னைய பிடிச்ச பீட விலகும்னு சொல்லியிருக்காங்க. அதோட தான் குடும்பமா கோயிலுக்கு போறோம், நீ மத்தியானத்துக்கு மட்டும் பாலை பீச்சிரு, நாங்க நைட்டு 7 மணி 8 மணி ஆகும் வர்றதுக்குன்னு சொல்லிட்டு போனாங்க. பால் வீச்சத்தானே வீட்டுக்கு போய்கிட்டு இருக்கேன், தெரியாம நான் ஏன் சொல்ல போறேன்? அம்மா வந்து எல்லாத்தையும் விவரமா சொன்ன பிறகு தானே சொல்றேன். குடும்பத்தோட போறோம்னு சொல்லவும் நீங்க அன்னைக்கு லீக்கா பாப்பா எல்லாரும் சேர்ந்து தான் போயிருப்பீன்னு நினைச்சேன். அப்ப லைலாவை மட்டுமா கூட்டிட்டு போனாங்க? லைலாவுக்கு நம்ம சாமி எப்படின்னு இனிமே இருக்கும், அவங்க குலதெய்வம் தானே அவங்களுக்கு பெருசு. என்னதான் இருந்தாலும் நீங்க குலதெய்வம் கோயிலுக்கு போகாம பாப்பாவை மட்டும் கூட்டிக்கிட்டு சரி பாத்துக்கிறங்கண்ணே. மாமா, எங்க அப்பத்தா எங்களை கோயிலுக்கு வந்து கூப்பிடவே இல்லை, அப்புறம் எப்படி நாங்க போக முடியும்? நிம்மி, அதெல்லாம் ஒன்றும் இல்லை, நீ பேசாம இரு.
பாப்பா கோவம் நியாயமானது தானே. அம்மா உங்களை தானே முதல்ல கூப்பிட்டுருக்கேன்னு. தாய்க்கு தலைமையன், ஆம்பளை புள்ள, வாரிசு நீங்க தானே. பொம்பளை பிள்ளைகளுக்கு போன இடத்துல தானே குலதெய்வம். இருக்கிற வரைக்கும் தானே அம்மா அப்பாவுக்கு. நீங்க போகாம எனக்கே மனசுக்கு சங்கட்டமா இருக்குனே. இல்லை இல்லை வேலாயுதம், அம்மா என்ன நினச்சி போனாங்கன்னு தெரியல. நான் பார்த்துக்கிறேன், நீ எதையும் நினைக்காத, அதெல்லாம் ஒன்றும் இல்லை. நீ போயிட்டு வா கோயிலுக்கு தானே. இன்னைக்கு இல்லைன்னா இன்னொரு நாளைக்கு போயிட்டு போக, இதனால என்ன இருக்கு? சாமி அங்கேயே தான் இருக்கான், நம்ம தான் சாமியை நினைக்கிறது இல்லை. பார்த்துக்கலாம் வேலாயுதம், நீ போய் வேலையை பாரு. சரிங்கண்ணே. அப்பா இத்தனை வருஷத்துல நம்ம இல்லாம அப்பத்தா குலதெய்வம் கோயிலுக்கு போனதே இல்லைல்லப்பா. இப்ப மட்டும் என்னப்பா புதுசா பண்றாங்க? ஏன்பா இப்படி எல்லாம் நடந்துக்கிறாங்க? இம்மி, இதெல்லாம் பற்றி நீ பேசக்கூடாது, அதெல்லாம் பெரியவங்க சமாச்சாரம். அப்பா பார்த்துக்கிறேன், நீ ஒழுங்கா படிக்கிற வேலையை மட்டும்தான் பார்க்கணும். வா, முதல்ல நம்ம ராம்நாடு போய் உனக்கு வேணுங்கிறத வாங்கிட்டு வருவோம். வரையில் ஐஸ்கிரீம் வாங்கி தரேன். சும்மா சமாளிக்காதீங்கப்பா. இப்படிதான் அம்மா கிட்டயும் வந்து ஒண்ணுமே புரியாம கத்துறீங்க. அம்மா பாவம் தெரியுமா? எல்லாத்தையும் அப்பத்தா பண்ணிட்டு ஒண்ணுமே பண்ணாதவங்க மாதிரி அம்மா தலையில தூக்கி வச்சிடுறாங்க. அம்மா பாவம்ப்பா. நீங்க தான்ப்பா அம்மாவை புரிஞ்சிக்கவே மாட்டேங்கிறீங்க. குலதெய்வம் கோவிலுக்கு நம்ம இல்லாம அப்பத்தா அத்தையை கூட்டிட்டு போயிருக்காங்க. அவங்க எல்லாம் போகும்போது நம்ம எப்படிப்பா போகாம இருக்கிறது? ஏன்பா நீங்க அம்மாவை புரிஞ்சிக்கவே மாட்டேங்கிறீங்க? இதெல்லாம் மட்டும் நீங்க உங்க அம்மா கிட்ட கேட்கவே மாட்டீங்களே? அதுக்காக எல்லாத்தையுமா கேட்காம விட்டுருவேன்? அப்பத்தா போயிட்டு வரட்டும், நான் கண்டிப்பாக என்ன ஏதுன்னு கேட்குறேன், சரியா? நீ இதெல்லாம் பெருசாக எடுத்துக்கிற கூடாது. குடும்ப பிரச்சனையில் நீ தலையிடவே கூடாது. 12வது படிக்கிற, பப்ளிக் பரீட்சை, நல்லா படிக்கணும். படிப்பு மட்டும்தான் உன் கவனம் இருக்கணும். நல்லா படித்து அப்பாவுக்கு நல்ல மார்க் எடுத்து இந்த ஊர்லேயே என் பிள்ளைய போல வருமானு பேர் வாங்கி கொடுக்கணும். மற்றது எல்லாத்தையும் அப்பா பார்த்துக்கிறேன், சரியா? நான் நல்லாதான்ப்பா படிக்கிறேன். நான் நல்ல மார்க் எடுத்து உங்க பேரையும் காப்பாத்துவேன். ஆனா நீங்களும் கொஞ்சம் அப்பத்தா கிட்ட கரெக்டா இருந்துக்கோங்கப்பா. அம்மா பாவம்ப்பா.